ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பைபிளில் உள்ள ராஜாக்களின் கதைகளை சொல்ல போகிறேன். பைபிளில் முதல் ஒரு ராஜா வருகிறார். அந்த ராஜா பேர் சவுல். அவர் பென்யமின் குடும்பத்தை சேர்ந்தவர். பார்க்குறதுக்கு ரொம்ப உயரமாக வாட்டச்சாட்டமாக ரொம்ப அழகாக இருப்பார். இப்போ இந்த ராஜாவை ஏன் மக்கள் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மக்களை முதல்ல ஆண்டு வழி நடத்திட்டு இருந்தது யார் தெரியுமா? யாவே என்கிற யெகோவா கடவுள். அந்த கடவுள் தான் மக்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக, கடவுளாக, வழி நடத்துகிறவராக, பாதுகாக்கிறவராக இந்த கடவுள் யாவேங்கிற யெகோவா இருந்தார். ஆனால் மக்கள் கடவுள்கிட்ட போய், கடவுளே, பக்கத்து நாட்டிலலாம் ஒரு சண்டை வந்துச்சுன்னா, ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அவங்கள வழி நடத்துறதுக்கு ராஜா இருக்கிறாரு, ஆனால் எங்களுக்கு எதுவுமே இல்லை, அதனால் அதை பார்க்கும்போதே ஒரு அழகாக இருக்குது, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் கேட்குறோன்னே கடவுளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. பாருடா, இந்த மக்களுக்கு நானே எல்லாமா இருந்து வழி நடத்தினேன், என்னுடைய வல்லமையை காட்டிலும் ஒரு மனிதனுடைய வல்லமை தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த பென்யமின் கோத்திரத்திலேருந்து ஒரு ராஜாவை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இந்த ராஜா பேர் என்ன பேர்? சவுல். இவர் ரொம்ப அழகாக இருப்பார், உயரமாக இருப்பார், வாட்ட சாட்டமாக சும்மா கம்பீரமாக இருப்பார். இதை பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓ, நம்மளுக்கு கடவுள் மகத்தான ராஜாவை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. கடவுள் கூட அந்த ராஜாவுக்கு, சவுலுங்கிற ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தார். அது என்னன்னா, அவருடைய வல்லமையில் கொஞ்சம் கொடுத்துருந்தார். பெரிய ஒரு அனுக்கிரகத்தை அவருக்கு பண்ணியிருந்தார். எல்லா சத்துருக்களும் இவங்க முன்னாடி ஓடுற மாதிரி, முறிந்து ஓடுற மாதிரி பராக்கிரமத்தை இந்த ராஜாவுக்கு கொடுத்திருந்தார். விசேஷித்த தன்னுடைய ஆவியையும் இந்த சவுல் என்கிற ராஜாவுக்கு கொடுத்தார். இந்த சவுல் என்ன பண்ணார் தெரியுமா? கடவுளுடைய ஆவி எனக்குள்ளே இருக்குது, ஸோ நான் சாட்சாத்து நான் இனிமேல் கடவுளுடைய பிரசன்னத்தில் போய் நான் அவருக்கு பூஜை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இவர் போய் பூஜை செய்ய போகிறாரு. ஒன்று மட்டும் நிச்சயங்க, இந்த கடவுளுடைய ஆலயத்துக்குள்ளே போய் பூஜை செய்கிறதுக்குன்னு கடவுளால் பிரத்யேகமாக வேறு விதமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு எடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் அன்றைய காலத்தில் பூஜை செய்ய முடியும். சாதாரண மனிதர்களாலோ அவங்க போய் நம்ம பூஜை செய்ய முடியாது. இதை பார்த்த ஒரு பூஜாரி, அதாவது பூஜை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியன் அவர் பேர் சாமுவேல். அவர் அவர் பேசுகிறார், நீங்கள் கடவுளுக்கு அடுத்த ஒரு வேலையை நீங்கள் செய்ய வந்திருக்கீங்க, இப்படி நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாக பேசுகிறார். அத்தோட இந்த சவுலுக்குள்ளே இருந்த அந்த தேவனுடைய ஆவி அவரை விட்டு விலகி போயிடுச்சு. அவரை விட்டு விலகி போன உடனே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அசுத்த ஆவி இந்த மனுஷனுக்குள்ளே, சவுல் என்கிற மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ கடவுள் சவுல்கிட்ட பேச ஆரம்பித்தார். இந்த பாரு, நீ உன்னுடைய தகுதியை மீறி வேறு ஏதோ ஒரு வேலைக்குள்ளே நீ போயிட்டதுனால உன்னுடைய பொசிஷன், அதாவது ராஜா என்கிற ஒரு கௌரவத்தை நான் உன் கீழே வேலை செய்கிற தாவீது என்கிற ஒரு இளைஞனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே சவுலுக்கு ரொம்ப உக்கிரகம், கோபம் வந்துருச்சு. இந்த சவுல், தாவீது உயிரோடு இருந்தால் தானே இந்த கடவுள் என்னுடைய எனக்கு அடுத்த ராஜா பதவியை தாவீதுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தாவீதை ஒவ்வொரு நாளும் கொலை செய்கிறதுக்கு அவர் காத்திருந்தார். அப்படியே இந்த தாவீது போகிற இடமெல்லாம் இவரை வேட்டையாடுற ஒரு குருவியை போல் இவர் துரத்தி அடித்து இவர் என்ன கொன்னுடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட காலத்தில் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே யுத்தம் பண்ணுறதுக்கு வராங்க. இதை கேட்ட உடனே சவுல் அவருடைய பிள்ளைகளோடு கூட போய் யுத்தம் பண்ணுறதுக்கு அங்கே போகிறப்ப சவுல் அவனுடைய பிள்ளைகளும் சவுலும் அந்த யுத்தத்தில் கொல்லப்படுறாங்க, அழிஞ்சு போகிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடவுளுக்கு அடுத்த ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம போகும்போது ரொம்ப நிதானமாக இருக்கணும். கடவுள் நம்மளுக்குன்னு ஒரு வேலையை நம்மளுக்கு கையில் கொடுத்துருந்தாருன்னா அந்த வேலையை மாத்திரம்தான் நாம் செய்யணும். கடவுள் நம்மளுக்கு எந்த தாளந்து கொடுத்துருக்கிறாரோ அந்த தாளந்தை தான் நாம் பயன்படுத்தணும். தாளந்துன்னா விசேஷித்தமான ஒரு டேலண்ட்டு, சரியா?
அதை எதை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதைத்தான் நாம் செய்யணும். அதுக்கு மீறி நாம் போகும்போது சில பிரச்சனைகளும் சில வேதனைகளும் நம்மளை தேடி கண்டிப்பாக வரும். அப்போ நாம் அதில் மீண்டு வர்றது ரொம்ப ஒரு பெரிய பயங்கரமான ஒரு கஷ்டம். அதனால் நாம் கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தர் நமக்கு என்ன பொறுப்பு, என்ன தகுதி, என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை மாத்திரம் நம்ம செய்யும்போது கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்?